பவானி சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது? பவானி சட்டமன்ற தொகுதி அதிமுகவின் கைவசம் இருந்தாலும் இந்த தேர்தலில் 4 முனை போட்டி கிட்டத்தட்ட உறுதி. ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம் பாருங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் மிக பரபரப்பாக இயங்கி வருகிறது. தேர்தல் கமிஷன் முதல் தமிழக அரசியல் கட்சிகள் வரை அனைத்தும் இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளது. இன்னும் ஒரு சில நாட்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. அந்த வகையில் உங்கள் கிங் 360யில் தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சியிலும் ஒவ்வொரு தொகுதி வாரியாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் உத்தேச வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு வருகிறோம். அந்த வகையில் ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம் பாருங்கள். பவானி சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது? ஈரோடு மாவட்டத்தின் 8 சட்டமன்ற தொகுதியில் ஒன்றுதான் பவானி சட்டமன்ற தொகுதி. காவிரி, பவானி மற்றும் கண்ணுக்கு தெரியாத அமுத நதி ஆகிய 3 ஆறுகள் சங்கமிக்கும் கூடுதுறை இந்த தொகுதியில் தான் உள்ளது. தென் கைலாயம் என்று போற்றப்படும் புகழ்பெற்ற பவானி சங்கமேஸ்வரர் திருக்கோவில் இந்த தொகுதியின் ஆன்மீக சிறப்பு. இது காசிக்கு இணையான பரிகார தலமாக பார்க்கப்படுகிறது. இங்கு வன்னியர், கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் மற்றும் செங்குந்த முதலியார் சமுதாயத்தினர் பெரும்பான்மையாக உள்ளனர். மேலும் ரெட்டியார் மற்றும் ஆதி திராவிடர் சமூகத்தினரின் கணிசமான எண்ணிக்கையில் இந்த தொகுதியில் உள்ளனர். உலக புகழ்பெற்ற பவானி ஜமக்காலம் மற்றும் தரவிருப்புகள் தயாரிப்பு இந்த தொகுதியின் அடையாளம். இதற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளதால் கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவு தொழிலில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். காவிரி மற்றும் பவானி ஆற்றின் பாசனம் மூலம் நெல், கரும்பு, மஞ்சள், வாழை சாகுபடிகள் இந்த தொகுதியில் அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. பவானி தொகுதியில் அதிமுக 8 முறையும், திமுகவும் காங்கிரசும் தலா 2 முறையும், பாமக, தமாக சுயேட்சை 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். தற்பொழுது அதிமுக பலம் வாய்ந்த தொகுதியாக இது உள்ளது. 2021 ஆண்டு தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த KC கருப்பண்ணன் 1,09,15 வாக்குகளும், திமுகவை சேர்ந்த KP துரைராஜ் 78,392 வாக்குகளும் பெற்றனர். இதில் 22,523 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவை சேர்ந்த KC கருப்பண்ணன் வெற்றி பெற்றார். திமுக சார்பில் KA சேகர், காசு மகேந்திரன் ஆகியோர் வேட்பாளர் ரேஸில் உள்ளனர். சேகர் பவானி வடக்கு ஒன்றிய கழக செயலாளராக இருக்கிறார். மகேந்திரன் நெசவாளர், வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அதிமுக கூட்டணி சார்பில் KC கருப்பண்ணன் மீண்டும் வேட்பாளராக களமிறங்குகிறார். தொகுதியின் சிட்டிங் எம்எல்ஏவான இவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர். தற்பொழுது அதிமுகவின் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார். இவர் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வகிக்கும் மோகனா தேவி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பவானி நகர செயலாளர் செல்லப்பாண்டியன், பவானி ஒன்றிய செயலாளர் மோகன்ராஜ் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காவிரி, பவானி ஆற்றக்கரையோரம் வசித்த மக்களுக்கு மாற்று இடம் வழங்கப்பட்டுள்ளது. காவிரி, பவானி ஆற்றில் சாயக்கழிவு கலைப்பதை தடுக்க வேண்டும், மரவள்ளி கிழங்கிற்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருகிறது. பவானி சட்டமன்ற தொகுதி அதிமுகவின் கைவசம் இருந்தாலும் இந்த தேர்தலில் 4 முனை போட்டி கிட்டத்தட்ட உறுதி. எனவே வாக்குகளும் நாலாபுரமும் சிதறுகிறது. இந்த தொகுதியின் வெற்றி தோல்வியை கணிக்க முடியவில்லை. தேர்தல் பிரச்சாரங்கள் மற்றும் வேட்பாளரின் பலம் பலவீனம் எல்லாம் பார்த்துதான் மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். இறுதியில் தான் இந்த தொகுதியில் வெற்றி எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கும் என்பதை உறுதி செய்ய முடியும். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு உதவிய கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இப்பொழுது 2026 புதிய அப்டேட்டுகளுடன் உங்கள் சட்டமன்ற தொகுதியின் வெற்றியை உறுதி செய்ய காத்திருக்கிறது. கீழுள்ள லிங்கில் இணைந்து உங்கள் வெற்றியை சாத்தியமாக்கிக் கொள்ளுங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.